මැතිවරණ කොමිසම් සභාව පෞර කෙටි චිත්‍රපට උළෙල මේ සැරේට පවත්වනවා. මේ සැරේට පවත්වනවා කියන්නේ මීට කලිනුත් අපි මේ පෞර කෙටි චිත්‍රපට උළෙල පැවැත්වුවා. මේ රටේ මහජනතාව සතු පරමාධිපත්‍ය බලය මහජනයා භාවිතා කරද්දී මේ රට පාලනය කිරීමේ එකඟතාවය නැත්නම් මේ රට පාලනය කිරීමට මහජනතාවගේ සහභාගීත්වය ප්‍රජාතන්ත්‍රවාදය ඔස්සේ තහවුරු වෙලා තියෙනවා. රාජාණ්ඩු තිබ්බ කාලේ විශේෂයෙන් අපේ රටේ රාජාණ්ඩු තිබ්බ කාලේ ප්‍රජාතන්ත්‍රවාද මිනිස්සු සතු මේ පරමාධිපත්‍ය බලය ක්‍රියාත්මක වෙනවා. ආගමේ සලංශය විවෘතාංශය ඒ වගේම AI තාක්ෂණය භාවිතා කරලා චිත්‍රපට නිෂ්පාදනය කරන විදිහට අංශ තුනක් යටතේ මේ අද දවසේ ඔබ සියලු දෙනාට අපි ආරාධනා කරේ මේ කෙටි චිත්‍රපට උළෙල සම්බන්ධයෙන් පැවැත්වෙන තාක්ෂණික කරුණු ඒ වගේම මේකට ඔබ සහභාගී විය යුත්තේ කෙසේද කියන එක පිළිබඳව සහ මූලික කරුණු පිළිබඳව ඔබට යම්කිසි ආකාරයක දැනුමක් එකතු කරන්න. මේ දැනෙන කියන කාරණේ ඡන්ද දුන්නොත් මොකද වෙන්නේ? නොදුන්නොත් මොකද වෙන්නේ? ඡන්ද දෙන්න ඕනේද? ஆகவே வாக்களித்தால் என்ன நடக்கும், வாக்களிக்க விட்டால் என்ன நடக்கும், நாங்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டுமா? ඡන්දයේ තියෙන බලය මොකක්ද? வாக்களிப்பில் உள்ள உரிமை பற்றி என்ன என்று ආගන කෙටි චිත්‍රපට ඇත්තමයි පාවිච්චි කරන්න උත්සාහ කරනවා බලාපොරොත්තු வேல் அம்மாக்கு சொல்றது ஒவ்வொன்று ஒவ்வொரு சீனும் வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டா ஒரு சீனா எடுக்கணும். ඒ හැම සිද්ධියක්ම එක එක කාඩ් වල තමයි අපි ලියාගන්නේ. ஒவ்வொரு சந்தர்ப்பம் வந்து ஒவ்வொரு கார்டுல நாங்க எடுத்துறது. என்ன அம்மா வந்து ஓட் போட மாட்டேன்னு சொல்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஒரு மகன் வந்து தனக்கு ஒரு லேப்டாப் வேணும்னு கேட்கறது அது ஒரு விஷயம். மகள் வந்து தனக்கு ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்றது அது ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு දැන් අපි මේ කාස්ටිං කියන්නේ දැන් මේ කැරක්ටර්ස් ටික තෝරනවා. காஸ்டிங் என்ற பொழுது நாங்கள் எப்பொழுது ஒவ்வொரு நடிகரையும் நாங்கள் தெரிவு செய்கிறோம். තාත්තා ඉන්නවා. අම්මා කවුද? තාත්තට කියම අම්මා තෝර எலெக்ஷனுக்கு போய் என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. அவங்களோட வாசியை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆமா. ரோலிங் ஆக்ஷன். என்னம்மா எல்லாரும் இப்படி சொன்னா நம்ம நாட்டை யாரும் நல்ல விஷயத்தை கொண்டு வராது. நீங்களே இப்படி சொன்னா நம்ம பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? அவங்க போவாங்களா ஓட் பண்றது? படிக்கிடுங்க வாக்கு நீங்க ஓட் பண்ண போவோம். என்ன பிரயோசனம் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு காலமா போட்டு விரல் தெரிஞ்சதுதான் மிச்சம். போட்டு பிரயோசனமும் இல்லை. அந்த மையடிச்சு அவங்களும் மையடிக்கிறது நாங்களும் கொண்ட புள்ளடி போடுறோம். ஏதாவது நடந்திருக்கா? ஒன்று நடக்கல. மாற்றம் வந்து சிறிதாக தானே மாற்றம் வரும். எடுத்த உடனே மாற்றம் அங்கே வந்துருமா மாற்றம்? என்ன நீங்க கலைஞ்சு கொண்டு வருவீங்க? எங்க மாற்றம் வந்தது? அரிசி பருப்புல மாற்றம் வந்ததா? இல்ல விலைவாசியில மாற்றம் வந்ததா? பெட்ரோல்ல லைன் நின்றதுல மாற்றம் வந்ததா? அவன் வாசியை தான் பார்ப்பான். நம்ம சும்மா போய் ஓட்டு போனோட சும்மா இருக்கலாம். இங்க பாருங்க நாங்க எங்களோட பிள்ளைங்களை நாங்க ஓட் பண்றது கூட்டி கொண்டு போகணும். நாங்களும் போகணும். நாங்களே முன்னுதாரணமா இல்லைன்னு சொன்னா என்னப்பா நீங்க கலைஞ்சு கொண்டு வருவது? நீங்க எதுவும் திருந்த இல்லையா? நான் எப்ப திருந்திருக்கேன். நீங்க போறோம்னா போய் போடுங்க. பிள்ளையில வேணும்னா பக்கத்துல பொடி கடை கூட்டிட்டு போங்க. எனக்கு ஓட்டு போட இயலாது. எனக்கு போட்டு ஓட்டு பிரயோசனமும் இல்லை. நானும் இந்த ஆர்ப்பாட்டத்துல குந்தி வேலைக்கு பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். வருவாங்க கலைப்பாங்க போவாங்க அவ்வளவுதான். அதுக்கும் என்ன எலெக்ஷன் போடுறதுக்கு இயலாது. என்ன கரைச்சப்படுத்த வேணாம். போராட்டா போயிட்டு வாங்க. இல்லைங்க ஏன்னா கோவம் வரப்போகுது. சரியா? கோவம் வரப்போகுது. எங்க பிள்ளை நட்ட காசு இருக்குது வாங்கி தரத்துக்கு. இருந்தா வாங்கி தர மாட்டேனா? எப்ப கேட்டாலும் காசு இல்ல என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாண்டி வாங்கி தரேன். நம்மளுக்கு இங்க சிலவுக்கே காசு காணாது. நான் உடனே கடனுக்கு வாங்கி தரேன். கைடியா வச்சுட்டு இருக்கேன். அப்பாட்ட கட்டு உடனே வாங்கி தந்தாங்க. கேட்டு பாருங்க. இப்படிதான் ஒரே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாத முறை. சரி நான் சொல்லி பாக்குறேன். உங்க அப்பாட்ட வாங்கி தந்தா எடுத்துக்கோங்க.